சென்னையில் கஞ்சா போதையில் சாலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய விவகாரம் தொடர்பாக 4 பேரை கைது செய்து சைதாப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சைதாப்பேட்டை மற்றும் ஈசிஆர் பனையூர் பகுதிகளில் ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில சாலையிலே பிறந்த நாள் கேக் வெட்டி அதன் பின்பாக கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள்ல கார்ல செல்லும் போது கத்தியை தேய்த்தபடியே செல்லக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை மற்றும் கானத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த நபர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல இந்த பகுதியை சேர்ந்த, அதாவது சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த எழிலரசன் என்பவரோட பிறந்த நாளை கடந்த 5ஆம் தேதி அவரது நண்பர்கள் இணைந்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சைதாப்பேட்டையில பிறந்த நாள் கொண்டாடிவிட்டு அங்கிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனம் மூலமாக கத்தியை தேய்த்தபடி சென்றிருப்பது போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து எழிலரசன் உட்பட 4 நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில நேற்று இரவு அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதியில இவர்கள் கைது செய்யப்பட்டது. சைதாப்பேட்டை காவல்துறையினர் இவரை கைது செய்து இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் கஞ்சா விற்பனையிலும் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து இவர்களிடம் இருந்து மொத்தம் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்கள் இன்ஸ்டா ரீல்ஸுக்காக இது போன்ற வீடியோ எடுத்து இவர்கள் சமூக வலைதளங்களை பரப்பி இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. இதுல குறிப்பாக அந்த எழிலரசன், முக்கிய நபரான எழிலரசன் என்பவர் போலீசார் பிடிக்க சென்ற போது தவறி கீழே விழுந்து அவருக்கு மாவு போட்டு போடப்பட்டிருப்பதும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.